தக்காளி விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் என்ன என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தினந்தோறும் தேவைப்படக்கூடிய தக்காளி தினமும் 1 கிலோ வாங்கிட்டு போற தக்காளிய இன்னைக்கு 80 ரூபாய் 100 ரூபாய்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் 1 கிலோ வாங்குறவன் 1/4 கிலோ வாங்குறோம். இன்னும் எங்களுடைய விளக்கு பூஜைலாம் இருக்குது. ஒரு சமையலுக்கு தேவையானது தக்காளி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நகை விலை ஏறதா மாதிரி தக்காளி விலையும் உயர்ந்து இருக்குது. இனிமேல் நகையை பத்தி யோசிக்கிறோமோ தக்காளி பத்தி யோசிக்கணும் பழகுது. மழை இப்ப புயல் வர உருவாயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் அதிகமா விலை ஏறும் போல இருக்கு. 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி 1/4 கிலோ கூட எங்களால வாங்க முடியல. அந்த அளவுக்கு தக்காளி விலை ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. மழை சீசன் வரப்போகுது. என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க சார். சமையலுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது தக்காளி தான். சவு பீட்ரூட் கேரட் விலை கூட இல்லாம கூட நம்ம சமைச்சிடலாம். ஆனா தக்காளி இல்லாம சமைக்க முடியாது. ஒரு குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இந்த நிலைமைனா அப்போ தினக்கூலிகளா இருக்கக்கூடிய அடிப்படை பாமர மக்களோட நிலைமை மிகவும் மோசமா இருக்கும். இப்போ புயல் வேற வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி தக்காளி இங்க வரும்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் விலைவாசி ஏறும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு மீடியமா இருக்கு. நம்மளே 80 ரூபா கிலோன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ ரொம்ப லோவா இருக்கிற பீப்புள்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. இது மாற்றாக அரசாங்கம் எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். தக்காளி விலை ஏற்றத்தை பற்றியும் தக்காளியை தவிர்த்து சமையல் சாத்தியமா என்பது பற்றியும் வந்தவாசி மக்களின் கருத்துக்களை கேட்டோம்.